தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன். லேவியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறை வார்த்தைகள் 32. நரை திரண்டவருக்கு முன் எழுந்து நில், முதிர்ந்தவர் முகத்தை மதித்து நட. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. விண்ணிலும் மண்ணிலும் பெரியவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். மாறா அன்பு கொண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். மகா இரக்கமும் கிருபையும் கொண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். அளவுக்கற்ற அன்பு செய்து எம்மை அரவணைத்து காக்கின்ற தெய்வமே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். நீரே இரக்கத்தின் தேவனாக இருந்து எம்மை கரம் பிடித்து வாழ்நாளெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். இயேசப்பா, ஸ்தோத்தரிக்கின்றோம். இந்த நாளுக்காகவும் இன்றைய இறை வார்த்தைக்காகவும் உமக்கு நன்றி இயேசப்பா, நன்றி. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வீட்டில் உள்ளவர்களிடத்திலும் சுற்றுப்புறங்களில் இருக்கின்ற முதியவர்களிடத்தில் அன்பாகவும் பாசத்தோடும் நடந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் அருளையும் நீர் தருவீராக. ஏசப்பா, நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்து அவர்கள் என்றும் மனமகிழ்ச்சியாக இருக்க நீர் கிருபை செய்வதற்காகவும் அதற்கு தேவையான ஆவியின் அருளையும் ஆற்றலையும் நீர் எமக்கு தந்து எம்மை பரிசுத்தப்படுத்தி உமது மகிமையால் எம்மை நிறைந்து நாங்கள் வாழ நீர் கிருபை செய்வதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆமேன்.